அதனால் மிளகாய்த்தூளை பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் காரமாக இருக்கும், அதனால் 1 டீஸ்பூன் போதும். மிளகாய்த்தூளை சேர்க்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அடுத்ததாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்ச பேஸ்ட்டை கடாயில் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் வெளியில் தெரிக்கும், அதனால் மூடி போட்டே வேக வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில 1-2 தடவை கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக குழம்பு திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் எடுத்துடலாம். எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால வாரக்கணக்கில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான மருத்துவ குணம் நிறைந்த பாரம்பரியமான பூண்டு மிளகு குழம்பு ரெடி.